வனசக்கா, நீ என்னை ரொம்ப நோஸ் கட் பண்ற. நான் என்ன சட்டி சட்டியாவா திங்க போறேன்? சட்டி சட்டியா திங்க மாட்டேடி நெடுவாளி, சட்டியோட தின்றுவேன். அதான் பயமா இருக்கு. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உன் புருஷனுக்கோ பிள்ளைக்கோ நாங்கள் பதில் சொல்ல முடியாதுல்ல. அதனால நாங்களே காவலுக்கு இருந்துக்கிறோம். நீ நல்லபடியா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. மனசா இங்க வா, இது வந்து கொஞ்சம் ருசி வேற எப்படி இருக்குன்னு. எனக்கு ஏதோ லேசா உப்பு பத்தாத மாதிரி தெரியுது. என்னக்கா, சிக்கன் கிரேவியா? ஆமாடி, எனக்கு என்னமோ வாய்க்கு உப்பு பத்தாத மாதிரி தெரியுது. மேற்கொண்டு போட்டா வீணா போயிரும் பத்தியா. லேசா தொட்டு நக்கி பார்த்து சொல்லு, இல்லைன்னா போட்டு சத்தோட கிண்டி விடுவான். நல்ல தனக்கா இருக்கு, உப்பு சரியா இருக்கு. இதுக்கு மேலையெல்லாம் போட்டுறாத, அப்புறம் வீணா போயிடும். தியா, என் வாய்க்கிட்ட அப்படி தெரிஞ்சிருக்கு. நல்ல வேளை உப்பு குறைச்சிருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிக்கிறலாம். கூடி போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது தியா. அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டுக்கிட்டேன். அப்ப இது போதும்ல, இதோட கொத்தமல்லியை போட்டு மூடி வைக்கிட்டேன். ஆமாக்கா, அப்படியே மல்லித்தலையை தூவி விட்டு 2 கிண்டி கிண்டி இறக்கி வை. இதுக்கு மேலே அடுப்பில் இருந்தாலும் கொச கொசன்னு போயிரும்ல. இதுதான் கரெக்டான பதம், வேகிறதுக்கும் உப்பும் சரியா இருக்கு. இதுக்கு மேலே இதை ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே விட்டுருவோம். சரிடி சரிடி. மாடன் என்ன செய்யறா? கறி வறுக்கணும்ட்டு போனா என்ன ஆளக்கானா? இந்தா வந்துட்டாக்கா. அக்கா, எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சிக்கன் 65 ரெடி பண்ணியாச்சு. வேற என்னக்கா வேலை இருக்கு? நல்லா வறுத்திருக்க மாடனே, நல்லா செவக்க வறுத்திருக்கியே. குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கவும் பயந்துட்டே தான்க்கா பண்ணினேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. அப்படியே டேஸ்ட் பாருங்க. பாக்கையிலேயே நல்லா இருக்கு. என்னத்தை போட்டு ருசி வாக்க? நல்லா தண்டி இருக்கான். எதுக்கும் நீங்க டேஸ்ட் பாருங்கக்கா. உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேணாமா? சரி, பாத்துருவோம். இந்த மனசா, நீ 2 திண்டு பாரு. ஏன் மாடனே, இம்புட்டு மேற்கு செய்ய பயமா இருக்குன்னு இம்புட்டு ருசியா செஞ்சிருக்க. வீட்டுல வறுக்கிறது மாதிரி அம்புட்டு ருசியா இருக்குடி. ரெசிபி எல்லாமே அக்கா சொன்னதுதான்க்கா. அப்படியே பெரட்டி ஊற வச்சு எண்ணெயில போட்டு பொரிச்செடுத்தேன். அது மட்டும்தான் என் வேலை. அதையும் செய்யணும்ல மாடனே. பொறுப்பா இருந்து கருக விடாம, இல்லைன்னா வெந்து வேகாமலே எடுக்காம, அதையும் பக்குவத்தோட பார்த்து எடுக்கிறதுக்கும் ஒரு பொறுமை வேணும்ல. அந்த திறமை உன்கிட்ட இருக்கு. உன் திறமையாலதான் இன்னைக்கு இம்புட்டு வேலையும் பார்த்திருக்கான். நீ எம்பூட்டு செஞ்சு கொடுத்துருக்க இன்னைக்கு. அக்கா, ரொம்ப புகழாதீங்க. புகழ்றதுக்காக சொல்லலடி, எல்லாமே நீ இன்னைக்கு பொறுப்பா நின்று செஞ்ச வத்தியா. அக்காவுக்கே நல்ல பெருமையா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம இல்லைனாலும் பிள்ளைனாலும் பிள்ளைய நல்லா செஞ்சிருவாளேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு தெரியுமா. அடி பாவி சண்டாளியலா! என்ன எருமை வாயை பிளந்துட்டு நிக்கிற? இப்ப என்ன நடந்துச்சு? என்னைய நைஸ் நாப்பில் அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு விசேஷத்துக்கு செஞ்சது பூரா ஆளுக்கு ஒரு கையா வலிச்சு கட்டி நக்கிக்கிட்டு இருக்கிய. என்னைய விட்டுட்டு திங்க உங்களுக்குலாம் எப்படிலாம் மனசு வருது? அதானே பார்த்தேன், திங்கிறதுக்கு தான் ஆளா வருவா. வேலை பார்க்கறதுக்கு போய் குப்பர் அடிச்சு படுத்து கிடந்த. இப்ப மட்டும் எதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறியா? இங்க பாரு, வேலை பார்க்கறது வேற டிபார்ட்மெண்ட், திங்கிறது ஏன் டிபார்ட்மெண்ட். எனக்கு தெரியாம எல்லாரும் ருசி வாக்குறேன்னு 1 கிலோ கறியை காலி பண்ணிருக்கீங்க. விசேஷத்துக்கு வைக்கிறது பூரா இப்படித்தான் போயிட்டு இருக்கா? எருமை, டேஸ்ட் பார்க்காம எப்படி வைக்கிறது? முன்ன பின்ன இருந்துச்சுன்னா இப்பவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பந்தியில போய் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சூடு இருக்கும்போதே பண்ணிக்கிட்டே தானே. அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு ஆளுக்கு 1/2 கிலோ கறியை காலி பண்ணிடுவிய. அதுக்கு என்கிட்ட கொடுத்தா ஒரு ஆளோட போயிரும்ல. நான் டேஸ்ட் பார்த்து சொன்னேன்னா சரியா இருக்கும். நீங்க எல்லாம் உப்பு சொப்புனா என்னன்னே தெரியாத ஆளுக்கு நாக்கு செத்து போய் கிடக்கிய. உங்களுக்கு எப்படி ருசி தெரியும்? ஆமாடி அத்தா, உனக்குத்தான் ருசி தெரியும். அவ கையில இருக்கிறதுல 1 மட்டும் எடுத்து வாயில போட்டு பாரு, அதுல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிருவேன். ஒரு சட்டி கறிக்கு 1 பீஸ் எடுத்து ருசி பார்க்கணுமா? எக்கா, என் வீட்டில் 1 கிலோ கறி வாங்கினாலே ஒரு குண்டா நிறைய அரிச்சு வச்சுக்கிட்டு நான் டேஸ்ட் பார்த்துட்டு எங்கள் அத்தை கிழவிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நீ ஒரு சட்டி நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டு 1 பீஸ் எடுத்து வாயில வைக்க சொன்னா அதெல்லாம் பத்துமா? இதெல்லாம் நியாயமா? அப்ப ருசி வாக்குறோம்னு ஒரு சட்டி கறியவும் நீ ஒத்தாலும் காலி வெள்ளனாலும் பாக்குறியோ? அதுக்கெல்லாம் இங்க சரிப்பட்டு வராதிரியோ. இது விசேஷக்கார வீடு. நாளைக்கு கறி பத்தலைன்னா அம்புட்டு வாங்கி கொடுத்தேன், இம்புட்டு வாங்கி கொடுத்தேன், பந்திக்கு காணோம்னு அங்கிட்டு சண்டை வர்றதுக்கா? இந்த கதையெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. அந்த ஒத்த பீஸை எடுத்து திண்டு வாக்க வேணாம். மாடனே, நீ இங்கிட்டு கொண்டு வந்து மூடி வை. சரியா போச்சு வனசாக்கா, உண்மையே சொன்னீங்க. இந்தாங்க, அப்படியே ஓரமா எடுத்து மூடி வச்சிருங்க. எக்கா, விட்டா அழுதுருவாடி. ஒரு பீஸ் எடுத்து கூட திண்டு வாக்கட்டேன். ஏழை இப்படி பண்றிய? நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா தானே திண்டு தீத்துக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்ததோட அப்படியே மறைச்சிட்டு 1 பீஸ் 2 பீஸுங்கிறிய. பக்கியலா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? டேஸ்ட் பார்க்க ஒண்ணுதான் எருமை தேவைப்படும். ஒரு சட்டியும் கொடுத்து திங்க சொல்லுவாங்களா? சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். எங்கடி போறா இவ? ஒருவேளை கோச்சுக்கிட்டு போறாளோ? கோவம் எத்தனை கிலோன்னு கேட்பா. இவளுக்கா கோவம் வரப்போகுது? ஏக்கா, இந்தக்கா தட்டு இருக்குடி. ஒத்த பீஸ் எல்லாம் திண்டா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாதுக்கா. இந்த தட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன் பத்தியா? இதுல அந்த பிரியாணியில ஒரு 2 கரண்டி, சிக்கன் 65ல கொஞ்சம், சிக்கன் கிரேவியில கொஞ்சம், முட்டை அவிச்சு வச்சிருக்கத்தியா அதுல கொஞ்சம், அப்புறம் தயிர் பச்சடி இருக்குல்ல அதுல இத்தனையை எடுத்து வை. பாயாசத்தை டம்ளர்ல கொடுத்துருக்கேன். லாஸ்ட்ல டெசர்ட் மாதிரி குடிச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பந்திக்கு கொண்டுட்டு போவோம். ஓகேவா? ஆத்தாடி, தட்டை எடுத்துட்டு வந்து டேஸ்ட்
டேஸ்ட் பார்க்க கேட்டா கூட பரவாயில்ல, இவ தாம்பாளத்தை இல்லடி எடுத்துட்டு வந்து டேஸ்ட் பார்க்க கேக்குறா. இம்புட்டையும் இவளுக்கு அரைச்சு வச்சிட்டோம்னா விசேஷத்துக்கு என்னத்த வைக்கிறது? எக்கோ, எப்படியும் சாப்பாடெல்லாம் காவ காக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்லக்கா. இப்பவே எல்லாத்தையும் அள்ளி வச்சு இவள்கிட்ட கொடுத்து திங்கி வச்சு மூஞ்சில் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கவேன், இவ வாட்டுக்கு இங்கனக்குள்ள நாயாட்டமா உட்காந்து காவ காத்துக்கிட்டு இருப்பா. நம்ம அந்த பக்கம் போய் நிம்மதியா பிறந்தநாள் கொண்டாடலாம்ல. இல்லைன்னா இங்கனக்குள்ள இவளை தவிர வேற யாரையும் விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராதுக்கா. எவளாவது என்னத்தையாவது கொண்டுட்டு வந்து போட்டுட்டாளுன்னா அது வேற பக்கு பக்குன்னு இருக்கு. கஷ்டப்பட்டு சமைச்சது எல்லாம் வீணா போயிரும்ல. ஆமாடி, அது ஒண்ணு இருக்கோ. ஆமாக்கா, எனக்கு தான் ஒரு வியாதி இருக்கே. வயிறு தும்முன்னு திண்டுட்டேன்னா அதுக்கப்புறம் எம்புட்டு கொடுத்தாலும் திங்க மாட்டேன். நான் பாட்டுக்கு இங்கனக்குள்ளேயே காவை காத்துட்டு கிடப்பேன். நீங்கள் போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு காவல் இருந்துக்கிறேன். நீ என்ன மாடன்னு சொல்ற? அதான் அவளே சொல்லிட்டாளேக்கா, ஃபுல்லா சாப்பிட்டுட்டா மூஞ்சில் அடிச்சிரும்னு. சரி, என்ன பண்றது? பந்தியில ஒரு ஆளுக்கு முன்னாடியே பரிமாறதான் நினைச்சுக்க வேண்டியதுதான். ஏக்கா, எடுத்து வைக்க. எப்படியா இருந்தாலும் நானும் ஒரு ஆளாக சாப்பிடத்தானே செய்வேன். அதை முன்னாடியே சாப்பிட்டுக்கிறேனே. சரிதான் மாடனே, அவ கேட்குற மாதிரி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சு கொடுத்துரு. அடியே, அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது, சாப்பிட்டு இங்கனே தான் கிடக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறக்கா, சொல்லவா வேணு. ஒரு படி அவளடி ஆற்றா காலையும் கையவும். இவளை நம்பி விட்டுட்டு போகவும் பயமா இருக்கு, வேற ஆளும் இல்லை. சரி நெடுவாளி, இருந்து பார்த்துக்க. நல்ல வேறு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கெட்ட வேறு கிடைக்கும்படி பண்ணிடாத, சரிதானே? கஷ்டப்பட்டு கனவாட பட்டு பண்ணாதடி, எதையும் வீணாக்கி தொலைஞ்சிடாத. மணக்கிற மனத்துக்கு எடுத்து வச்சு சாப்பிட கொடுக்கலைனாத்தான் இந்த அசம்பாவிதம் எல்லாம் நடக்கும். எடுத்து வச்சு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு திண்டுட்டேன்னா பேசாம இருந்துக்கிறவேன் பொட்டிப்பாம்பாட்டமா. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, நீங்க பார்த்து செஞ்சு விடுங்க. மாடனே, அக்கா, செஞ்சு விடு. நாங்க போய் இப்ப உள்ள என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்க அக்கா. வா வனசா, போவோம். சரிக்கா. இங்க ராசா குட்டி வாங்க. எங்க ராசாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாக்க. புது துணி ஓட்டுறீங்களாக்க? அப்பதான் எடுத்துட்டு வந்த புது துணி நல்லா இருக்கா சாமி? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அம்மா வடியே, அம்மா சொல்லக்கூடாதுடி, அப்பத்தான்னு சொல்லுங்க. என் சாமி சொல்லுங்க. அப்பத்தான்னு சொல்லு சாமி. அப்படித்தான் அப்பத்தான் சொல்லணும், சரியா? அப்பத்தான். இன்னைக்கு சாமிக்கு பிறந்த நாள். அப்பத்தான் உங்களுக்கு பெரிய கேக்கை ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு. கேக்கை வெட்டிட்டு எல்லாருக்கும் உங்கள் கையால் சாப்பாடு போடுவோமா? சாப்பாடுமா? தம்பி அழுகாம இருக்கானா? நான் போய் சேலையை கட்டிட்டு வந்துடுவேன். என்ன நீ சேலை கட்டலையா? போய் படக்குன்னு சுத்திட்டு ஓடியா. ஆளுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, அப்புறம் நேரம் ஆயிடுச்சா என்ன? நம்ம ரெடியாக இருந்தால் தானே அப்புறம் வந்த உடனே ஆரம்பிக்க முடியும். ஆமாம், உங்கள் மையம் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் நான் ஒத்தாளாக பார்க்கணும்னா அப்போ நேரம் ஆகாது. ஆமாம், உடனே அவனை குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன். அவன் ஆம்பளை அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறவன் என்ன செய்ய முடியும்? அப்புறம் இருக்கிறத ஆளும்பேரமாத்தான் மறந்து தான் பார்த்துக்கிறேன்னு. போய் சேலையை சுற்றிட்டு வந்து தம்பியை வச்சுக்க. நான் போய் எடுத்து சேலையை கட்டிட்டு வரேன். சரித்தே. முட்டைக்கறி அறுது, வாங்க உள்ளார வாங்க. இருக்கு எங்க மையன் என்ன செய்றேன்? வாங்க குப்பமாத்தா வாங்க. என்ன பிறந்த நாளை கொண்டாடுற பேர என்ன செய்யறாரு? இருக்கேன் தான் வாங்க. கிருஷாந்து, இந்த ஆத்தா வந்திருக்காக பாரு. கிருஷாந்து, அடி குப்பமா, வா ருக்கு, நீ போய் சேலையை கட்டிட்டு வா, நான் தம்பியை பாத்துக்கிறேன். ஓடு அத்தா, இருங்க, இந்த புடவை கட்டிட்டு வந்துடுறேன். ஓடு நேரம் ஆயிடுச்சுல்ல. என்னடி முட்டைக்கறி, எதுவும் வேலை இருக்கா என்ன? ஏதாவது வேலைகள இருந்தா குடுப்பீங்களேன்னு ஓடியாந்தேன். எதுவும் வேலை இருந்தா சொல்லு. என்னடி குப்பமா வேலை இருக்கு? அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. சமையலுக்கு அன்னைக்கிலையும் உன் மருமகளும் பார்த்துக்கிறாளுங்க. மற்றதுகளை இந்த புள்ளக்குட்டியை பழுன்னு கட்டுறது இதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டேன். வேலை ஒரு வேலையும் இல்லை. என்ன வேலை இருக்கு? வந்து உட்காருவா. அடி, ஏதாவது வேலை இருந்தால் குடு, பார்க்குறேன். சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன். ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் செய்ய வேணாம், நல்லா இருப்ப. நீ வந்து உட்காருவா. இந்தருடா, அப்பத்தால பாரு குப்பமா, அப்பத்தால பாரு, உன் பிறந்த நாளுக்கு வந்திருக்கா. என்னமோல பேரு கிசுன்னு கூப்பிடுவாளுக. எடைய கிசு, என்ன பிறந்த நாளாக்கும் உனக்கு? உங்க அப்பத்தா எடுத்து கொடுத்த சட்டையா பல்லன்னு இருக்கடா கிசு. ஆமா நேத்து தான் டவுனுக்கு போய் இந்த துணியை எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்கா அம்டி குப்பமா? சூப்பரா இருக்கு எங்க வீட்டு கிசுக்கு. நல்லா இருக்கு. மாப்பிள்ளை கணக்காவில் இருக்கேன். நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன்லடி. அதெல்லாம் நடப்பாரு. ஆமா, அதெல்லாம் 8 மாத்தையிலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எட்டிக்காரன் பெத்த உள்ள 8 மாத்தையிலேயே 8 அடி வச்சு நடக்கும்னு சொல்லுவாங்க. என் பேரன் கிசு என்ன சும்மாவா? என்னடா பேராண்டி, நீ கெட்டிக்காரன் பெத்த உள்ளியாக்க? என்ன சொல்லுது ராசா? என்ன வேணும் ராசாவுக்கு? பிறந்த நாளுக்கு கேக்கு வாங்கியாச்சா? அப்பத்தாளுக்கு கேக்கு தருவியா? தாரம்னு சொல்லு. அப்பத்தா, கேக்க வெட்டி உங்க எல்லாருக்கும் தாரம்னு சொல்லு கிசு.
பங்கசக்கா, பங்கசக்கா. அடி கருப்பாயி, என்ன இந்நேரத்துல இந்த பக்கம்? என்னக்கா இப்படி உட்கார்ந்துருக்கிய? விசேஷத்துக்கு வரலையா? விசேஷமா? எங்கடி விசேஷம்? என்ன விசேஷம்? என்னக்கா இப்படி கேக்குறிய? மொட்டைக்காரி பேரனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, நீங்க வரலையா? ஆமா, பிறந்த நாள் நான் பார்க்காத பிறந்த நாள். அவ பேரனுக்கு அவ பிறந்த நாள் கொண்டாடுனா அது அவளோட பகுசி. அதுக்கு எதுக்கு முட்டி நான் வரேன்னு? நான் வந்து அங்கே என்ன தள்ளி கட்ட போறேன்? அங்கே வந்தா 100 ரூபா தெண்டத்துக்குத்தான் செலவாகும். நான்லாம் வரல. என்னக்கா இப்படி சொல்றிய? அந்த பைய கையில வச்சு கொடுக்குற 100 ரூபாயே பெருசா நினைக்கிறீங்களே? அங்கே போடுற சோறு சாப்பாடெல்லாம் யாரு சாப்பிட்றது? கடையில ஒரு பிரியாணியே 250 ரூபா சொல்றாங்க. 100 ரூபா காசுக்கு எந்த ஊர்லக்கா பிரியாணி கிடைக்கும்? ஏண்டி, அப்ப என்ன என்னைய சோத்துக்கு செத்தவன்னு சொல்றிய? சோறு திங்க கூப்பிடுறது மாதிரி கூப்பிடுற? அக்கா, உங்களை சோத்துக்கு செத்தவளா கூப்பிடல, ஒரு பேச்சுக்குத்தேன்னு சொல்றேன். கடையிலேன்னு போய் வாங்கி திண்டா ஒரே நாளுலையா கறி, மீன், முட்டை, பிரியாணி, கோழிக்கறின்னு திங்க முடியும்? எல்லாம் ஒரே நேரத்துல ஒன்னா உட்காந்து திங்கிறது ஏதாவது விசேஷக்கார வீட்டுல தானக்கா. அதை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணனு? ஓ, அப்படி சொல்றியோ? ஆமாக்கா, ஒத்தையா போய் நின்றா என் கூட எவளும் பேச மாட்டாளுக, சிரிக்க மாட்டாளுக. நீங்களும் வந்தா நீங்களும் நானும் ஒத்தாப்புல நின்று ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் பத்தியில. அதுக்குத்தான் உங்களை துணைக்கு கூப்பிட வந்தேன். இல்லைன்னா நான் மட்டும் தனியா போயிருப்பேன் தெரியுமா? ஏட்டி, துணை பிடிக்கத்தே வந்தியாக்க? நான் கூட என் மேல உள்ள பாசத்துல வந்தோம்னு நினைச்சுக்கிட்டேன். ஏக்கா, பாசமும் இருக்கத்தக்கா செய்து பாசம் இல்லாம இருக்குமா எங்க அக்கா மேல? அதையும் தாண்டி சரி போய் எங்களுக்குள்ள 1 மண்ணா நின்றுபுட்டு 2 வாய் சோறு அள்ளி திண்டுபுட்டு வரலாமேன்னு வந்தேன். அவளுக்கு எனக்கு ஆகாது போகாது வாக்கியா தவறாது இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டா என்னன்னு போகாம இருக்கிறது? பிரியாணியா போடுறாங்க? ஆமாக்கா, பிரியாணியா பெரட்டு அலுவாவா அது இதுன்னு என்னென்னமோ ஐட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தா. பிறந்த நாளுக்கு மட்டுமே மொட்டைக்காரியும் 1 லட்சம் செலவு பண்றானா பாத்துக்கங்களே. 1 லட்சமா? என்னடி சொல்ற? அட ஆமாக்கா, அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? கேள்விப்பட்டதை தானே சொல்றேன். 10 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்துட்டு அவ மருமக்காரி பிள்ளை பத்திருக்காள்ல, அதுக்கு என்னமோ கோயில் குளத்துக்குன்னு நேர்ந்துக்கிட்டாளாம். அவ பேரன் பிறந்த நாளுக்கு ஊருக்கே சாப்பாடு போட்டு விருந்து வைக்கிறேன், அதை தடவுடா பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. 1 லட்சமோ 2 லட்சமோ செலவுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்ப அதுக்கு தக்கன எல்லாம் இருக்கத்தானே செய்யும். கேக்கு கூட என்னென்னமோ வகை வெளிநாட்டு கேக்குன்னு சொல்றாங்க. போய் பார்த்தா அதெல்லாம் கண்ணால பார்த்து வாயால திண்டு வயிறார அனுபவிச்சுட்டு வரலாம். சரி, நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க, நான் அப்ப போறேன். அடி அடியில கருப்பாயி இல்ல என்னக்க? சரி விடு, நானும் வந்து தொலைகிறேன். அட இம்புட்டு ரோசக்காரவங்க, நீங்க எதுக்கு வரிய? உங்க ரோசத்தெல்லாம் விட்டுட்டு வர வேணாம்க்கா. நான் போய் ஒரு ஓரமா உட்காந்து திண்டுட்டு வந்துடுறேன். சரி விடுறியே, ரோசத்தை பார்த்தா கதைக்காகுமா? வந்து மதிச்சு சொல்லிட்டு போயிருக்க. சொன்ன ஒரு சொல்லுக்காகவாது போயிட்டு வருவோம். நம்மளை மாதிரி பெரிய குடும்பத்து ஆளுக்கெல்லாம் போனா தானடியே அவளுக்கு 4 பேர் முன்னாடி மதிப்பா இருக்கேன். இந்த பங்கசக்காவே வந்திருக்கு அப்படி இப்படின்னு பெருமையா பேசுவாங்க பத்தியா? அவ விட்டு பிறந்த நாள் நான் போறதுனால மதிக்கப்படுதுன்னா கழுத மதிச்சுட்டு போகட்டுமே, இதனால என்ன இருக்கு? போவோம் போவோம், நான் வரேன். அது சரி, அது சரி, சரி வாங்க போவோம். வா போவான். என் கருப்பையே, ஆட்டுக்கறியா கோழிக்கறியாம்டி? போய் பார்த்தா தக்கா தெரியும். பன்னிக்கறி போட்டாலும் பல்லுல விடாம திண்டுட்டு வருவான். வாங்க. லைலா, குக்கி பர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பண்ணிடுவாருல்ல? என்னடி கொஞ்சம் இப்படி கேட்டுட்ட? என் புருஷன் எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாது. அவர் வீராதி வீரன், சூராதி சூரண்டி. இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு சுஜூப்பி மேட்ரு. என்ன லைலா, உன் வீரா இந்த பக்கம் இருந்து வர்றாரு? லைலு, லைலு பேபி. என்னையா கொக்கி இங்கிட்டு கடந்து வர? சமையல்ல ஏதாவது போய் குளறுபடி பண்ணுன்னு சொல்லி தானே ஒன்னு அனுப்புனேன். நாங்க போனா கண்டுபிடிச்சிருவாளுங்கய்யா. அதுக்காக தானே ஒன்ன செட் பண்ணிருக்கோம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குளறுபடி பண்றதுல ஒரு குழப்பம் லைலு பேபி, அதான் உன்கிட்ட கிளியர் பண்ணிக்கலான்னு வந்தேன். என்னையா குழப்பம்? உப்பு மிளகாத்தூள்னு என்னத்தையாவது அள்ளி கொட்டி விட்டுட்டு வர்றதுலையா குழப்பம்? இல்ல இல்ல, நைஸ் உப்பு போடுறதா இல்ல கல் உப்பு போடுறதான்னு குழப்பமா இருந்துச்சு. அதான் ஒரு வார்த்தை உன்கிட்ட கேட்டுட்டு வரலான்னு. யோ மங்குஸ் மண்டையா, எந்த உப்பு போட்டா என்னையா? எல்லாம் கறிக்கத்தானே செய்யும். எதையோ உன்னை போட்டு தொலை. அப்படி இல்ல லைலா, கல் உப்புனா கரையாம அப்படியே கடந்து போயிடும். சால்ட் உப்புனா சாப்பாட்டோட மிக்ஸ் ஆயிரும்ல, அதான் டீட்டெயில் கேட்டுக்கலான்னு.
இங்க பாரியா, சாப்பாடு பாயசம் அப்பளம்னு எல்லாத்துலயும் உப்பு கறிக்கணும். அதே மாதிரி குழம்பு கூட்டுன்னு எதையும் எடுத்து வாயில வைக்க முடியாத அளவுக்கு நல்ல உரப்பா இருக்கணும். இதுதான் மேட்டரை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. கலக்கிறது கலக்காதது மாதிரியும் கலந்தது கலப்பு இல்லாதது மாதிரியும் கலந்துட்டு வரணும். அதுக்காக புத்திசாலித்தனமா ஒன்று அனுப்புனா நீ மங்குனி அமைச்சர் மாதிரி வந்து மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் அதெல்லாம் பண்ணிடலாம் லைலா, சும்மா டவுட்டு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு வந்துடுறேன். போயா போ. நாங்க இந்த பக்கம் நிற்கும் போதே நீ போய் அங்கே வேலையெல்லாம் பார்த்துரு. அப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் போனேன்னு வச்சுக்கோயேன், ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறீங்கன்னு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாளுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே 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 லைலா, நீங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ளே போகாமல் அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்து இருங்க. நான் போயிட்டு கதையை கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. நல்லா என்ட்ரி பண்ண வேண்டியதான். போயா, போய் வேலையை பாரு போ. டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒரே நிமிஷம் ஓடிட்டு ஓடியாந்துடுறேன். லைலா, உன் வீட்டுக்காரர் பிளான் பண்ணபடி பண்ணிடுவார்ல? அதெல்லாம் பண்ணிடுவாருடி குஞ்சாயி. நம்ம வா, அந்த திண்ணையில உட்காந்து ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணி ரீல்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே. கறவை மாடு 3 காளை மாடு 1 அடிச்ச லக்கி பிரைஸ் அதிர்ஷ்டக்கார ஆளு. ஏ ஆள புள்ள அம்மா குட்டி ரம்மு ஊத்துது, ஆசைப்பட்ட சேட்டனுக்கு மம்மு ஊட்டுது. ஏ 5 நம்பர் பஸ் அதுல ஐயே, சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மூடி வச்சுட்டுல போயிருக்காளுங்க. இதுல காவலுக்கு இவ வேற கட்டில போட்டே படுத்திருக்கா. இப்ப எப்படி கலக்குறது, என்ன பண்றது? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. பஞ்சு முட்டாய் சில கட்டி பட்டு 1 லவுக்க போட்டு பஞ்சு கொண்டு போறவர நெஞ்சுக்குள்ள நீ வரியா. இவளுக்கு பாட்டு மட்டும்தான் கேடு. எப்படி படுத்து கிடக்கா பாரு. இப்ப எப்படி போறது, என்ன பண்றது? கட்டாந்தரையில் ஒரு துண்டை வீரித்தேன், கண்ணில் தூக்கம் சொக்குமே அது அந்த காலம். மெத்தை வீரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலம். ரொம்ப முக்கியம் இவ பாட்டும் முகரையும். இப்ப எப்படி போறதுன்னு தெரியலையே. பேசாம போயிட்டு அப்புறமா வருவோமா? ஆமா, அதுதான் கரெக்டு. இவ இங்கனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது பண்ணி இவளை இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி விடணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். முதல்ல இவளை எஸ்கேப் ஆகுறதுக்கு என்ன வழி பண்றதுன்னு பார்ப்போம். ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுதாண்டா மகிழ்ச்சி. ஐயோ, இவளுக்கு இங்க நிக்கிறாளுங்க. கொக்கி, என்னையா வேலையை முடிச்சிட்டியா? லைலா, என்னையா கொக்கி வேலையை முடிச்சிட்டியா? எல்லாத்துலயும் கலந்துட்டீல? கலக்கல லைலா, இனிமேதான் கலக்கணும். போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. ஒரு பொடியை கொட்டி கலந்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்னையா பண்ணிட்டு வந்தாங்க? லைலா, சும்மா இங்க நின்றுகிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காத லைலா. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அவளுக்கு சோத்து பானையை சுத்தி காவலுக்கு ஒரு கட்டுல போட்டு அந்த நெடுவாளி நெட்ட குரங்கல்ல அதை படுக்க போட்டுட்டு போயிருக்காளுங்க. அது மல்லாக்க படுத்து விட்டத்தை பாட்டுக்கிட்டு ஒரே பாட்டா பாடி ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இருக்கும்போது அந்த பக்கம் போகவே முடியாது லைலா. எப்படி போய் எண்ணத்தை கலக்குவ? அது காவலுக்கு இருந்த வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்கு, அசைய மாட்டேங்குது. மக்கு 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 முன்னெல்லாம் நல்ல கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட வருது. ஆனா புருஷனாச்சிங்கிறதுனால வாயை புத்திட்டு இருக்கேன். முட்டா பையில ஒரு மிளகா பொடியும் உப்பையும் கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்கு அவ இருக்கா இவ இருக்கான்னு என்னென்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்க நீ? உன்கிட்ட எப்ப சொன்னேன் நானு? ஒரு நிமிஷம் கிடைக்காது அதை கொட்டி வர்றதுக்கு உனக்கு. ஐயோ, ஏயா இப்படி போட்டு என்ன பாடா படுத்துற? அவளுக்கு இல்லாத நேரம், அவளுக்கு அசந்த நேரம் ஒரு செகண்ட் உனக்கு பத்தாது. இப்படின்னு ஓடிட்டு இப்படி ஓடி வந்திருந்தா இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்குமையா? சொல்றது ஈஸியா சொல்லிடுவேன். அங்கே போய் செஞ்சு பார்க்கணும்ல, அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளையை தாண்டி அந்த பக்கம் போகவே முடியாது. அது பாட்டுக்கு கட்டில போட்டு படுத்திருக்கு. கீச்சுன்னா கூட எந்திரிச்சு உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். நான் போனதை மட்டும் பார்த்துச்சு, அவ்வளோதான். ஏதாவது ஒன்றுனா கூட கையோட பிடிச்சி என்ன போஸ்ட் மரத்தில் வச்சு கட்டி வச்சு அடிப்பாங்க. இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா? பேசாம இந்த ஆப்ரேஷன் அப்படியே விட்டுட்டு அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கல பார்த்துக்கலாமா? பாத்தியா உன் புத்தி எப்படி 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 போகுது பாரு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு எளவுக்கு மேல லாய்க்கலையா? நீலாம் ஒரு எளவுக்கு லாய்க்கல. ஐயா, இப்ப எதுக்கு குமார் திட்டிட்டு இருக்க? பாருங்க குசு மேடம், எப்போதுமே இவளுக்கு இதான் வேலை. ஏதாவது ஒன்று சொல்லி இவ்வளவு நாள் நீங்க கூட இருக்கிறதுனால திட்டு வாங்காம தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா பத்தியில. அவளோட வில்லத்தனத்துக்கு நான் வீரியமானவன் இல்லைன்னு இப்படித்தான் என்ன வீணா போனவன்னு திட்டிக்கிட்டே தெரியவா. இந்த மாதிரி விளங்காதவனை வச்சிருந்தா நான் எப்படி முன்னேற முடியும்? இங்க பாரு, அவ அடுத்தடுத்து முன்னேறி வந்துகிட்டே இருக்காளே. எங்க அம்மா கிட்ட போட்ட சவால்ல அவ பெரிய ஆள் ஆயிருவாளோன்னு நான் பக்குன்னு உட்கார்ந்துருக்கேன். ஆனா இந்த மனுஷனுக்கு எந்த கவலையும் இல்ல. எப்படி தெரியறாரு பாரு.
லைலா, அதுக்கு இப்படி ஆத்திரப்பட்டா மட்டும் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுமா? அவ விட்ட சவால்ல அவ முன்னேற முடியாதுங்கிறது நமக்கு தான் தெரியுமே. ஒரு ஆர்டர் எடுத்து அவ முன்னேறி வந்துருவாள. என்னடி இப்படி பேசுற? ஒரு ஆர்டர்னு சாதாரணமா சொல்ற? இந்த ஒரு ஆர்டர் தான் நாளைக்கு 2ஆ மாறும், அந்த 2 4ஆ மாறும், 4 8ஆ மாறும், 8 16ஆ மாறும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அவ நினைச்சது மாதிரி, அவ சொடக்கு விட்டு சவால் விட்டது மாதிரி என்னை 6 மாசத்துல எங்க அம்மா வீட்டை விட ஒரு செங்கல் மேல் எடுத்து வச்சு வீடு கட்டிட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நான்லாம் உசுரோட இருக்கிறதுக்கும் எங்க அம்மா உசுரோட இருக்கிறதுக்கும் அர்த்தமே இல்லை. டென்ஷன் ஆகாது லைலா. அப்படி ஒரு விஷயம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இப்படி ஒரு கூறுகட்ட மனுஷனை கூட வச்சிருந்தா 6 மாசத்துல கட்டுற வீடை 4 மாசத்துல கட்டி, இந்தாங்க என் வீட்டுக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கேன்னு பத்திரிக்கையை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போவா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ ஒரு நிமிஷம் தள்ளு. குமார், குசு மேடம், சொல்லுங்க குசு மேடம். குமார், இந்த சான்ஸ் நமக்கு மிகப்பெரிய சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மள மாதிரி ஒரு தோட்டாங்கோழி யாருமே இருக்க முடியாது. இதை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணி ஆகணும். அடுத்த ஆர்டர் அவளுக்கு கிடைக்க விடாம பண்ணணும். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாரும் இதெல்லாம் ஒரு சாப்பாடான காரி அவ மூஞ்சில துப்பிட்டு போகணும். அந்த அளவுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் குமார். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. இப்படி அன்பா சொன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு பொறுமையா முடிவெடுக்கலாம். அவளை பாத்தீங்களா குசு மேடம், எப்படி கவா கவான்னு கத்துறான்னு? அப்படிலாம் கத்துனா என்ன செய்ய முடியும்? நான் எப்படி சாதிக்க முடியும்? இல்லைனாலும் அப்படியே சாதிச்சு கிழிச்சிருவேன். வாயை மூடியா முதல்ல. லைலா, டோன்ட் ஷவுட். யோ, முதல்ல ஈன்னு இப்படி பல்ல கட்டுறது நிப்பாட்டியா முதல்ல. எரிச்சலா வருது. குமார், இந்த விஷயத்தை நீங்க லைலாவுக்காக பண்ணல, எனக்காக பண்றீங்கன்னு மனசுல வச்சுட்டு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஏதாவது ஒரு வழியில ஐடியா கிடைக்கும். அவளை துரத்தி விட்டுட்டு இது எல்லாத்தையும் அதுல கலந்துட்டு வாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே? சரிங்க குசு மேடம், நீங்க இவ்வளோ அன்பா கட்டளை இடும்போது அதை நான் செய்யாம இருப்பேனா? பண்றேன், கண்டிப்பா பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்ப கிளம்புங்க. போய் ஏதாவது பண்ணுங்க. La 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 la